வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் போட்டுக்கிட்டு காவேரியும் கூட்டிட்டு காரில் போக அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இறங்கி வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம காவேரி அந்த குழந்தையோட போகிறது பார்த்து பிரின்சிபல் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. எல்லா குழந்தைங்களையும் ஒரே பாதி பாருங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவளே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் கோபத்தோடு நடந்துக்கிறாங்க. சாப்பிட வர டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடய உட்காந்து சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பேன். ஏன் மிஸ் என்றைக்குமே நான் இங்கே தானே உட்காந்து சாப்பிடுவேன், இன்றைக்கி மட்டும் ஏன் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா இனிமேல் இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாது, அதுதான் உன்னோட பிளேஸு, அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. இதை கேட்டதும் பயங்கரமாக தாங்கிக்க முடியாத அன்பு வந்து அழ ஆரம்பிக்க அவங்களாலையும் வந்து எதுவும் பண்ண முடியல. ஏன்னா பிரின்சிபல் சொன்னதுக்கப்புறமா காவேரியாலும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் அவங்களும் மனசு கஷ்டத்தோடு தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே ரொம்ப டல்லாக உட்காந்துட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த காவேரி, இங்கே பாரம்மோ உனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட பேசு விளையாடு ஜாலியாக இரு, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிஸ்கிட்ட நடந்துக்கிறத வந்து குறைச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, ஏன் மிஸ் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கேட்க, வேறு வழி இல்லைம்மா இனிமேல் இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி குழந்தைகிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு குழந்தைகிட்ட நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோ அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து ஓரளவு வந்து சோகத்தில் தானே இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அம்மா இல்லாத குழந்த, அம்மா ரூபத்தில் இருந்த இந்த காவேரி மிஸ் தான் வந்து இருந்தாங்க அப்படின்றத நினச்சி ரொம்பவே பாசத்தோடு வந்து பழகிட்டாங்க. ஸோ திடீர்னு வந்து இப்படி பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அந்த குழந்தையால் தாங்கிக்கவே முடியலங்க. இருந்து கிளம்புற நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா காவேரி இல்லாமல் தான் வந்து போகிறாங்க. காவேரி நீ முன்னாடி போ அம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே ரொம்ப சோகத்தோடு இருக்க நம்ம குட்டி காவேரி அதையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே போக, இந்த பக்கம் எல்லா விஷயங்களையும் வந்து கலெக்ட் பண்ண ராகவ் என்ன பண்ணுறாங்க, இவங்கள பற்றின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. குழந்தை வந்து காணாமல் போன விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வரலை. குழந்தை வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காத்துட்ருக்க, பின்னாடியே காவேரியும் வர, என்ன சார் ஒன்றும் அம்மு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மிஸ் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்களே அம்மு அப்போவே கிளம்பிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, இல்லை மிஸ் நான் இவ்வளோ நேரம் வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வரலைங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு வந்து கேட்குறத பார்த்த காவேரி, அப்படிங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து காலையில் போகும்போதும், ஈவினிங் வரும்போதும் காவேரியோட போயிட்டு காவேரியோட தான் வந்துட்டுருந்தாங்க. மிஸ் எப்போவுமே உங்கள் கூட தானே வருவா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சார் காலையில் வந்து நான் அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போதே பிரின்சிபல் பார்த்துட்டு வார்ன் பண்ணிட்டாங்க, எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் தான் அம்முக்கிட்ட சொன்னேன், நீ போ அம்மு, டாடி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு சார் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு காவேரி விளக்கமாக சொல்கிறத கேட்டு, அப்படிங்களா அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாளா அழுதாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் சார் கொஞ்ச நேரம் டல்லாக தான் இருந்தா, அழுதுகிட்டு தான் இருந்தா, ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியாதுல்ல சார் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்ல, கேட்ட விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகி போகுது. என்னாச்சுன்னே தெரியல, ரொம்ப வந்து கண் கலங்கி போகிறாங்க. தன்னோட குழந்தைய காணாமல் போனதுனால ரொம்பவே பரிதவிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. சார் நீங்கள் அழாதீங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ணுறது மூலிமா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க சார் உடனே ஆஃபீஸ் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை பற்றி அங்கே சொல்ல, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிற விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது யார் சார், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அப்படிலாம் யாரும் இல்லைங்களே அப்படின்ற விஜயும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் அப்போ யாரா சார் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க பதட்டத்தோட குழந்தைய தேடி போகிறாங்க. இன்னொரு பக்கம் காவேரிக்கும் மனசே ஆறலை. இன்றைக்கி நம்மளால தான் குழந்தை வந்து காணாமல் போயிட்டாலோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில், சார் சார் நானும் உங்கள் கூடவே வரட்டுமா, நீங்கள் பயப்படாதீங்க சார், கண்டிப்பாக அம்மு வந்து எங்கேயும் போயிருந்துருக்க மாட்டா, கிடச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஆறுதலாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனோடு இருக்காங்க நம்ம சாரதம்மா இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கப்புறமா. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏன் காவேரி வரல இவ்வளோ நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுற தருணத்தில் நடந்த விஷயங்களை பற்றி நம்ம சாரதாம்மா கிட்ட சொல்ல, சாரதாம்மா ரொம்பவே பதறி போகிறாங்க. தன்னோட பேத்திக்கு என்ன ஆச்சோ, இப்போ தான் கடவுளை என்னோடய பேத்தி என்னோட சேர்த்து வச்ச
அதுக்குள்ளே என் பேத்தி என்கிட்டேருந்து பிரிச்சுடாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. விஜய் காணாம போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொந்து போன விஜய் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததும் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தாத்தாவும் சித்தியும் ரொம்ப பதறி போறது மட்டும் இல்லாம நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு அன்பரசு. பாத்தியா விஜய், இப்போவாவது உனக்கு புரியுதா விஷயம் என்னன்னு சொல்லிட்டு? இவ்வளோ நாளா இவ்வளோ நிம்மதியா இருந்தோம். குழந்தைகிட்ட எந்த ஆபத்தும் நெருங்காம எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோம். இப்போ பாத்தியா, எப்போ அந்த குடும்பம் வந்துச்சோ உடனே உனக்கு பிரச்சனையும் ஆரம்பமாயிடுச்சு. இப்போ பாரு, நம்ம அம்பு எங்கே போனால்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஏற்றி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காமல், இங்கே பாருங்கள் சித்தப்பா, நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் என்னோடய விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவரையும் வார்ன் பண்ணுறாங்க. ஆமாம் விஜய், நான் சொல்கிறது தான் உனக்கு தப்பாக தெரியும். உனக்கு என்ன நடந்துட்டுருக்கு, ஏது நடந்திருக்கு, அதெல்லாம் உன்னால் தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ பாரு, குழந்தை காணாமல் போச்சுன்னா அதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறமா காவேரியும் என்ன சார், யார் அதை மாதிரி பண்ணது, யாரை சொல்கிறாங்க உங்கள் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக மறைமுகமாக பேசுனதுனால காவேரியிலும் கண்டுபிடிக்க முடியல. அது ஒன்றும் இல்லை மிஸ், அது வேற ஒரு விஷயம், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறாங்க. எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. அப்புறமா ராகவ் கிட்ட இருந்து ஃபோன் வருதா, நம்ம விஜய் அதுக்கப்புறமா குழந்தைய மீட்கிறதுக்காக போகிறாரா, கூடவே காவேரியும் போட ஆரம்பிக்கிறாங்களா. போனாலும் கண்டிப்பாக என்ன உன்னோட குழந்தைய தேடி வந்துட்டிங்களா 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதன் மூலயமா காவேரிக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிறாங்களா. ஸோ அப்போ நமக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளுடைய கணவன் விஜய், நம்மளுடைய குழந்தை தான் காவேரி அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்களா. இதனால தான் எல்லாருமே நம்ம மேலே சுற்றி சுற்றி வந்தாங்களா, எல்லாருமே பாசத்தை காட்டினாங்களா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்களா. இதன் மூலயமா காவேரியோட எண்ணங்கள் என்னவா இருக்கும், விஜயோட சேர்ந்து குழந்தையோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்களா. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமலோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.